ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் அனிமோட ஃபர்ஸ்ட் சீசன ஃபுல்லா தமிழ்ல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டன் ஆல் குடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம வீடியோ உள்ளார போயிடலாம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல எங்களுடைய கடவுளா இருங்கன்னு யாரோ பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயின் ட்ரெஸ் பிடிச்சி என்னவோ இழுக்கவும் ஓ டைம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியலன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல நான் உங்களை காப்பாத்தனே மறந்து போயிட்டீங்களா? என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு உங்களுடைய உயிரை நான் தான் காப்பாத்திருக்கேன். அதனால உங்களுடைய வாழ்நாள் வைக்க என்ன மறந்துடாதீங்க. என்ன நார்மலா கீழே வீறது மூலயமா யாருன்னா இறந்து பார்த்து கூட வாய்ப்பு இருக்குன்னு நீ சொல்ல வரியா? சரி நீ சொன்ன மாதிரி நான் எப்பயும் உன்ன ஞாபகத்துல வச்சுக்கிறேன். இவர் ஒரு கோட்டு மாதிரி நம்ம எப்பயும் ஒரு கோட்டை குறைச்சி எடை போடக்கூடாது. என்ன இப்ப என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இததான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு சொல்லுவாங்களோ? ஓ அன்னைக்கு வந்த பொண்ணு நீ தானே? உன்னுடைய ஃபேஸ் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, என்ன மன்னிச்சிரு. அப்படின்னா இதுக்கப்புறமாச்சு என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய பேரு கொட்டாக்கோ இவனக்கா. சரி சரி இதுக்கப்புறம் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். சரி நீங்களும் சைக்கியும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டதான் நான் கேள்விப்பட்டேன். இரு உனக்கு இப்படி அந்த விஷயம் தெரியும்? ப்ரோ அவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சைக்கி சன் இந்த சின்ன பொண்ணு தான் இப்ப என்ன காப்பாத்தனா? அத நானும் பார்த்தேன். இவன் உனக்கு எதனா தொல்லைய கொடுத்து இருந்தா இவனை மன்னிச்சிரு. அப்புறம் நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி. அப்படியே அவங்க 2 பேரும் கைய கொத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறத பார்த்துட்டு அவளை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாரா. அவனுடைய கசின் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பேஷண்டா இருக்கா. அப்படின்னா அவன் கூட வந்தவ அவளுடைய கசினா? இல்ல அவளுடைய பேர் வந்து சாக்கி. அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவ. அது மட்டும் இல்லாம அவன் ஹை ஸ்கூல்ல இருந்தப்பவே டேட்டிங் எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம கூரோ எப்பயும் அவ கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு அவ இருக்கிற யூனிவர்சிட்டிக்கே போலான்னு இருக்கானா. அப்படியே அவங்கள பார்த்து இன்னும் கடுப்பாக ஆரம்பிச்சாராம். இன்னும் சில வருஷங்கள்ல அவங்க 2 பேரும் மேரேஜுக்கு பண்ணிக்க போறதா நான் கேள்விப்பட்டேன்னு திருப்பி அந்த டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ தட்டியா உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட பிரேக்கப் பண்ணிக்கிட்டான்னு டாக்டர் கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன மாதிரியான ஹாஸ்பிட்டல் இது? பேஷண்டோடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்றது கூட அவங்களுக்கு தெரியாதா? அவங்க ஒன்று பேஷண்டோடைய இன்ஃபர்மேஷனை என்கிட்ட சொல்லவே விசிட்டரோடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் என்கிட்ட சொன்னாங்க. அதனால அதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. உன்னுடைய கசினை பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லடா. சரி நீயும் சைக்கிய பிரேக்கப் பண்ணிக்கிட்டு இப்ப நீ சிங்கிளா தானே இருக்க. அதனால இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் 2 வருஷமா உன்னை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் கூட டேட்டிங் வந்து என்னையே நீ மேரேஜ் பண்ணிக்கோடா. நீ பாக்குறதுக்கும் அப்படி இல்லை. அது மட்டும் இல்லாம லீகலா ஒரு மிடில் ஸ்கூல் பொண்ணு கூட எல்லாம் டேட்டிங் பண்ண முடியாது. எனக்கு 17 வயசு ஆகுது. நான் இப்ப ஹை ஸ்கூல் போயிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் நான் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போறேன்டா. நம்ம ஹீரோவா அப்படியே சிரிக்க நான் சொன்னது என்ன அவ்வளவு காமெடியாவாடா இருக்கு? அப்படி இல்ல எதுவும் இல்ல. என்னையே அறியாம எனக்குள்ளார ஒரு சந்தோஷம் வந்துச்சு அவ்வளவுதான். இருந்தாலும் அவ பிரேக்கப் பண்ணிக்கிட்டு போனதுக்கு நான் தான் காரணம். என்ன நடந்துச்சுன்றத முழுசா என்கிட்ட சொல்லுடா. நாங்க மேரேஜுக்கு முன்னாடி அப்படியே வெளியில சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் சைடு நைட் டைம்ல நடந்து வந்துகிட்டு இருந்தோமா. அப்ப அந்த இடத்துக்கு காப்பா ஒண்ணு வந்துருச்சு. அதை பார்த்து அவ பயங்கரமா பயந்துட்டா. ஆனா காப்பா எல்லாம் அவ்வளவு கொடூரமானதெல்லாம் இல்லடா. ஆனா அதுக்கு அடுத்த நாள்லயே அந்த ஆத்துக்கு பக்கத்துல ஒரு பாடி கிடைச்சிச்சு. உண்மையை சொல்லணும்னா சைக்கி ரொம்ப தைரியமான பொண்ணு. அவளே அன்னைக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமா பயந்துட்டா. அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த காப்பா தான் காரணமா? அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளார சில பிரச்சனை வந்துச்சு. அவளுடைய புது வேலைக்காக வெளியூருக்கு போறேன்னு சொல்லிட்டு என் கூட பிரேக்கப் பண்ணிக்கிட்டா. சரி என்னுடைய பஸ் வர டைம் ஆயிடுச்சு, நான் இங்கிருந்து கிளம்புற ஒரு நிமிஷம் நில்லு. அன்னைக்கு நைட்டு நீ யாருன்றது அவளுக்கு தெரிஞ்சதுனால தானே அவ உன்னை வேணான்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டா. என்னடா நான் சொன்னது சரிதானே? இல்ல நீ தப்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல காப்பாவே இருக்காது. நீ என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கியாடா? ஆமா நான் உன்கிட்ட போய் தான் சொன்னேன். என்னுடைய பிரேக்கப்பை பத்தி இன்னொரு பொண்ணு கிட்ட நானே எப்படி சொல்ல முடியும்? ஆனா காப்பா எப்பயோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே பண்ணாது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல, இந்த கார்டன்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல, இங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் என்ன நடக்குதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையிலேயே நீ யாருன்றத சொல்லு. நான் 11 வயசுல இருக்கிறப்ப அந்த கிரியேச்சருங்க எல்லாம் கிட்னாப் பண்ணி என்ன கூட்டிக்கிட்டு போயிட்டு அவங்களுடைய கார்டஸா இருக்க சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க எல்லாரும் என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்ததுனால ஒத்துக்கிட்டேன். அவங்களுக்கு எதனா பிரச்சனைனா எங்க இருந்தாலும் அவங்க என்கிட்ட தான் வருவாங்க. நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? அப்படின்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி ஜூலை மாசத்தப்ப ஒரு பொண்ணோடைய கண்ணு இல்லாம கால் இல்லாம இருந்ததை பத்தி நீ கேள்விப்பட்டிருப்பல்ல. சரி என்னுடைய பஸ் வந்துருச்சு, நான் இங்க இருந்து கிளம்புறேன். அந்த இடத்துக்கு ஒரு பீஸ்ட் வந்துட்டு லேடி உங்களுக்கு எதுவும் ஆகல, அந்த கிரியேச்சர் உங்களை ஒன்னும் சாப்பிடல அப்படின்னு நம்மளுடைய ஹீரோவை பத்தி சொல்லிட்டு இருக்கான். நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவன் என் மேல கைய கூட வைக்கல.
உண்மையா சொல்லணும்னா அவன் பாக்குறதுக்கு அப்படி ஒண்ணு தெரியலையேடா. அவன் ரொம்ப நல்லவன்டா. ஆனா இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கிரியேச்சரை பத்தி சொன்னேன்ல, அது இன்னும் லைப்ரரியிலேயே தான் இருக்கு. சரி, நாளைக்கு கூரோவோட ஹெல்ப் மூலயமா அந்த மான்ஸ்டரை அங்க இருந்து துரத்தி அடிச்சிடலாம். அப்படியே ஹீரோயினோட பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. இந்த பொண்ணுடைய கண்ணும் இல்ல காரணம் இல்ல, ஆனா இவளுடைய காயம் எல்லாம் சரியாயிட்டு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கவும் அந்த பொண்ணு என்னாச்சுன்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்க, என்னுடைய ஒரு கண்ணியும் ஒரு காலையும் எடுத்துட்டு என்ன ஒரு கடவுளா ஆக்கி இருக்காங்களா, பரவாயில்ல இதுவும் நல்லதா இருக்கு. அப்படியே அடுத்த நாள் நம்மளுடைய ஹீரோ கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கவும் அந்த இடத்துக்கு ஒரு கிரியேச்சர் ஓடி வந்து, லேடி லைப்ரரியோடைய பேரியர் உடைச்சுக்கிச்சு, ஆனா நீங்க எதுக்காக எப்ப இந்த கிரியேச்சர் கூடயே இருக்கீங்க, இவனை விட்டு தள்ளி இருங்கன்னு தானே நாங்க சொன்னோம். குரோ நீ இவங்களை இப்படி பயமுறுத்த கூடாது. ஆனா நான் இவங்களை எதுவுமே பண்ணலையே. சரி, லைப்ரரியோடைய பேரியர் உடைச்சுக்கிச்சான், உன்னுடைய ஹெல்ப் எனக்கு தேவைடா, என்னால முடியாதுன்னு ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு கண்ணு இல்லாம கால் இல்லாம இருக்கிற பொண்ணு செத்து போனதா தாண்டா ஹெட்லைன்ல வரப்போகுதுன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம ஹீரோயினா அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தாராம். வயல் லேடின்னு அவன் சொல்லவும் நம்ம ஹீரோ பயந்தாராம். பார்த்தா அந்த இடத்துக்கு பெரிய மான்ஸ்டர் ஒண்ணு வந்துருது. நான் இதை ஏதாவது பண்ணி ஆகணும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, டக்குன்னு அது கடிக்க வரவும் நம்ம ஹீரோவில காப்பாத்திடுறோம். பார்த்தா திருப்பி சைட்ல இருந்த எடுத்து ஸ்மோக்க வர வச்சு திருப்பி போயிட்டு அதோட மண்டையில அடிச்சுட்டு திருப்பி பின்னாடி கீழே விழுற மாதிரி வரவும் நம்ம ஹீரோ கரெக்டா அவளை பிடிச்சறான். ப்ரோவா நம்ம இப்போதைக்கு இங்க இருந்து ஓடி போயிடலாம். டேய் நீ இப்ப என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த மான்ஸ்டர் வேகமா ஓடி வந்து ஹீரோவுடைய கையை கடிச்சிருது. எதுக்காகடா நீ இப்படி பண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பார்த்தா ஹீரோவுடைய கையை திருப்பி வந்துருது. என்னுடைய உடம்புல இருந்த ரத்தம் அதுக்கு பாய்சனா மாறிடுச்சு போல அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அது உருகி செத்து போயிடுது. குரோ உண்மையிலேயே நீ யாருடா? நான் 11 வயசா இருந்தப்ப 2 ஏக்காயோடைய மீட்டை சாப்பிட்டேன். அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள், என்ன இன்னைக்கு உன்னுடைய கசினை பாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்கியாடா? நீ எப்படி கரெக்டான டைமிங்க்கு வந்த? ஒருவேளை எதனா யோகாயா என்ன ஃபாலோ பண்ண சொல்லி அனுப்பி இருக்கியா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு என்னுடைய கண்ணையும் காலையும் செக் பண்றதுக்காக நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இப்போ உன்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் நல்லா இருக்கா? என்ன நீ என்ன நினைச்சு கவலைப்படுறியா? ஏன்னா அதுக்கெல்லாம் நான் தானே காரணமா இருந்தேன். நான் வந்து 11 வயசா இருந்தப்ப மெர்மிடியன் ஃபிளஷ சாப்பிட்டேன். அதனால என்னுடைய உடம்புக்கு எந்த காயமும் ஏற்படாது. அப்படி ஏற்பட்டாலும் அது தானாவே சரியாயிடும். மெர்மிடியன் ஃபிளஷ் அடைஞ்சவங்க ஒரு இம்மார்டல் ஆகிடுவாங்களே. சரி, நீ இன்னொன்னு சாப்பிட்டேன்னு சொன்னியே, அது என்னதுரா? நான் போறதுக்கான டைம் வந்துருச்சு. ப்ரோ நான் உன்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்கட்டோட்டா? இன்னைக்கு நைட்டு நான் வந்து அந்த மவுண்டைன் மேல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் கார்டியனை சந்திக்க போறேன். அதனால நீயும் என் கூட வாடா. என்ன ஸ்பிரிச்சுவல் கார்டியனா? ஆமா. உன்கிட்ட எந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரும் இல்ல, தாலிஸ்மா இல்ல, உன்னால சூப்பர் மேன மாதிரி பறக்கவும் முடியாது. அப்புறம் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நம்மளுடைய ஹீரோ கேட்க, என் மேல உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா என் கூட வாடா. என்னால நைட்டு உன் கூட வர முடியாது, அதனால நீயே தனியா போயிட்டு வா. ஒரு பொண்ணு நைட்டு நேரத்துல தனியா காட்டுக்குள்ளார போறேன்னு சொல்றாளே, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு அக்கறை கூட அவனுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாரா. என்ன பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மை லேடி. அட இதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் என்னுடைய வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மை லேடி, இந்த காட்டுக்குள்ளார உங்களுக்கு செய்யறதுக்கு எனக்கு வேற எதுவும் கிடைக்கல, இது மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அதனால இதை நினைச்சு என் மேல கோவப்படாதீங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல. இன்னைக்கு உண்மையிலேயே நான் ஒருத்தரால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எதனா பர்சனல் விஷயமா? ஆமா, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுடைய பேரு வந்து கூரோ. இன்னைக்கு நைட் அவனை என் கூட வர சொன்னா, ஆனா அவன் வரமாட்டான்ட்டான். அப்படியே இதுக்கு முன்னாடி ஹீரோவுடைய வீட்டுக்கு போனதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. மலை மேல ஏற போறேன்னு சொன்ன, பார்த்தா இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கு. இதை போட்டுக்கோன்னு ஹீரோ சொல்லுவோம். ஆனா இது என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஹீரோ அவளுடைய மூஞ்சில ஸ்ப்ரே அடிக்க ஆரம்பிச்சாராம். எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உன்னுடைய மூஞ்சில ஒரு ஈ உட்காந்துக்கிட்டு இருக்கு, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சூப்பையும் இந்த ரைஸ் பாலையும் உங்க கூட எடுத்துக்கிட்டு போய் இந்த தடவையாச்சு எதனா பண்ணி மாட்டிக்காதன்னு சொல்லிட்டு ஹீரோ கதவ முடியறோம். அது மட்டும் இல்லாம நான் உன்னை சந்திக்க போறதா சொல்லிட்டு வந்தான். ஆனா அவன் கொஞ்சம் கூட என்ன கண்டுக்கவே இல்ல. சரி, அதையெல்லாம் விடு, எதுக்காக நீ என்ன வர சொன்னன்றத முதல்ல சொல்லு. அப்படியே நம்மளுடைய ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாராம். அப்படின்னா அது ஒரு கொலை நீ நினைக்கிறியாடா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு அதுக்கு எல்லாமே அந்த பொண்ணு தான் காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சுட்டா, யாரோ சில பேர் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்பதான் இந்த இடத்துல பாடி மிதந்துகிட்டு இருக்கிறத பார்த்து போலீஸ் கிட்ட சொன்னாங்க. அவங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது கண்டிப்பா ஒரு மர்டரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஐடியை யூஸ் பண்ணி அவன் யாருன்றதையும் கண்டுபிடிச்சாங்க. இந்த கொலையுடைய சஸ்பெக்டா ஐயோடிஓ தான் அரெஸ்ட் பண்ணாங்க. அது நான் தான். அவகிட்ட இந்த கொலையை பத்தி விசாரிச்சு எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவ இந்த பாடியை இந்த இடத்துல போட்டு இந்த விஷயத்த மறைச்சிடலாம் தான் ட்ரை பண்ணியிருப்பா. அவ அந்த பாடியை மறைக்கணும்னு நினைச்சிருந்தா அவ அதை எங்கன்னா புதைச்சிருக்கலாம் இல்லடா. அதே டவுட் தான் எனக்கும். அந்த பாடி தண்ணி கடியில போனோம்னு நினைச்சிருந்தா எதனா வெயிட் வச்சு போட்டிருக்கலாம். ஆனா அவ அப்படியே தான் தண்ணிக்குள்ளார போட்டுட்டு போயிட்டா. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஒன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நான் நம்புறேன்டான்னு சொல்லிட்டு வேற போனான். இதுல எந்த ஒரு லாஜிக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையடா. அந்த
அந்த பொண்ணுடைய வீடு இந்த மவுண்டன் கீழே தான் இருக்கு. அந்த இடத்துல எதனா க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம், அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் கூட வேலை செய்யற பொண்ணு கூட சேர்ந்து சூசைட் பண்ணிக்கிட்டான்டா. ஏப்ரல் 21 நடந்த விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு எவனோ ஒருத்தன் வந்துட்டு அவனுடைய பாய் ஃப்ரெண்டோடைய பேரை சொல்லி கூட இருக்கிற பொண்ணுடைய பேரையும் சொல்லி அவங்க 2 பேரையும் அவதான் சாவடிச்சதா சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தான். அதனால அவ்வளோ கடுப்பாகி அவனை சாவடிச்சிட்டு இருப்பா. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இருப்பான் நான் நினைக்கிறேன். ஆனா அந்த கத்தி எங்க இருக்குன்னு தெரியலையேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க அந்த கத்தியை தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, ஆனா இந்த கத்தி இந்த நைட்டு டைமிங்ல எங்க இந்த நான் தேடி கண்டுபிடிக்கிறது. ஆனா அவ அதுக்கு முன்னாடி ஹீரோ யோசுராவை பாக்குறதுக்கு வர சொல்லி இருக்கலாம். அந்த நேரம் பார்த்து அவன் அங்க வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்லி இருக்கலாம். அதனால அவன் அந்த தெரிஞ்சுக்கிட்டு கடுப்பாகி அவனை குத்தி சாவடிச்சிருக்கலாம். அவளுக்கு இதுக்கப்புறம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்துறதுக்காக உண்மையான கொலைகாரன் அங்க இருந்து தப்பிக்க விட்டுட்டு இவ அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணிருப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, ஹீரோ கூட இருக்கிற கிரியேச்சர் ஹீரோயின் கூட இருக்கிற கிரியேச்சர் கிட்ட வரத்த பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே திரும்பி பார்க்க நம்ம ஹீரோவும் அப்படியே வெளியில வந்துடும். லேடியோடைய பாய் ஃப்ரெண்டு வந்துட்டாங்கன்னு அந்த கிரியேச்சர் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்க, இதுக்கப்புறம் நீ என்ன பாய் ஃப்ரெண்டுலாம் கூப்பிட்டாதான்னு சொல்றோம். அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்து அங்க இருந்து கிளம்புறாங்க. உண்மையிலேயே அவன் அந்த அளவுக்கு கொடூரமாவா இறந்து போனான்னு நம்மளுடைய ஹீரோ கேட்க, அந்த அயோட்டியான பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ கூட நான் ஒரு கோஸ்ட்டை இருக்க வச்சேன். அவ அந்த பாம்பு இன்னும் அந்த பாடியை கண்டுபிடிக்கலையான்னு அவ சொன்னதா அந்த கோஸ்ட் என்கிட்ட சொல்லிச்சு. அப்படின்னா அவ பொய்க்கு மேல பொய்யா சொல்லிட்டு இருக்கான்னு நீ சொல்ல வரையான்னு நம்மளுடைய ஹீரோ கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஆமான்னு சொல்றா. அப்படியே 2 வருஷம் ஆயிடுது. எவனோ ஒருத்தன் காரை ஓட்டிக்கிட்டு இன்னைக்கு புதுசா வந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எதிரில ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஆளு டக்குன்னு பிரேக் அடிச்சு வண்டியை திருப்ப அப்படியே ஸ்கிட் ஆகி போய் தண்ணிக்குள்ளாரே வண்டியை விட்டாராம். பார்த்தா அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறா. 1 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதை பத்தி நீ விசாரிச்சுக்கிட்ட இருக்க. ஆமா சார், அவங்க இல்லாத பொண்ணு ஒருத்தி கையில ஸ்டீலோட ரோட்டுக்கு நடுவுல அப்புறம் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தலைக்கு மேல முயல் மாதிரி ஒன்ன வச்சுக்கிட்டு திடீர்னு ரோட்டுக்கு நடுவுல வந்தாலும் அதனால இவன் காரை எடுத்துக்கிட்டு போயிட்டு விட்டுட்டானா அப்படின்னு தானே அவன் வாங்கிட்ட சொன்னான். ஆமா சார், நீங்க நினைக்கிற மாதிரி அது இல்ல, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. யாராடா நீங்க ஸ்டீல் லேடியா தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே அதுக்கு முன்னாடி ஸ்டீல் லேடியை பத்தி அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்டதை யோசிச்சு பார்த்துட்டு, கண்டிப்பா நம்ம அந்த கோஸ்ட்டை பத்தி ரிப்போர்ட்ல எழுதி ஆகணும் சார், அதை பத்தி பேசுறதால எந்த ஒரு யூஸும் இல்ல. கோஸ்ட், மான்ஸ்டர், அப்புறம் ஸ்டீல் லேடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, அவங்க எல்லாரும் உண்மையிலே இருக்காங்கன்னு சொன்னா இந்த மக்கள் நம்புவாங்களா? அப்படியே நீ நைட் அவனை காப்பாத்தன அதை பத்தி யோசிச்சுட்டு, உண்மையிலே அந்த ஸ்டீல் லேடி நானே சென்ன மக்கள் எல்லாரும் தாக்குறாங்கன்றது உண்மை தானே, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்ல. சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காத, எனக்கு அந்த பேய் மேலாம் நம்பிக்கையே இல்ல. ஆனா இந்த விஷயத்த பத்தி சோசியல் மீடியாவில் ரூமர்ஸ் எல்லாம் பரப்ப ஆரம்பிச்சுட்டானுங்க. இப்ப நம்மளுடைய போலீஸையும் இதுக்குள்ளார இழுத்து விட்டுட்டு கதை கட்டி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஸ்டீல் லேடி நானே சென்ன இருக்கிறது டேரடாக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவரு இதை ஒன்னும் பெரிய கிரைமா நினைக்க மாட்டாரு. உண்மையிலேயே அவ ஒரு கோஸ்ட் தான். அவ பல கொலைகளை பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. ஃபியூச்சர்ல போலீஸ் என்னதான் பண்ண போறாங்களோ தெரியல. டேரடா, ஒரு விஷயத்த எப்பயும் ஞாபகம் வச்சுங்க, இந்த உலகத்துல பேய்ங்க இன்னமும் இருக்கு, அதை நீங்க நம்பிதான் ஆகணும். எதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க, உண்மையிலேயே யோகாய் அப்புறம் கோஸ்ட்டுங்க இருக்கு. அதனாலதான் நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு கூட பிரேக்கப் பண்ணிக்கிட்டேன். அப்படின்னா உன்னுடைய எக்ஸ் ஒரு யோகோ இல்லைன்னா கோஸ்ட்னு நீ சொல்ல வரியா? அப்படியே அவ அதை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு போய் வாமிட் பண்ணிட்டு திருப்பி வெளியில வந்துறா. அந்த மீட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு வரதான், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்க இப்படி கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க, கொஞ்சம் கவனமா இருங்க டேரடா, எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடறான். அவளும் அன்னைக்கு நைட்டு நடந்த சம்பவத்தை யோசிச்சு பார்க்க, அந்த காப்பாவும் அவனை பார்த்துட்டு இவன் என்ன மாதிரியான கிரியேச்சர்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். என்ன அது என்னுடைய ஃபியான்ஸை பார்த்து பயந்துகிட்டு போது, ஒருவேளை இவன் அதை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோயின் வந்து விழுந்துடுறா. என்ன காப்பாத்தனதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா என்னுடைய அட்வைஸை கேட்டுக்கிட்டு இங்கிருந்து ஓடி போயிடுங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஸ்டீல் லேடி வந்தரா. என்ன ஸ்டீல் லேடி? ஆமா, உண்மையிலே இவ சொன்ன மாதிரியே இருக்காளே, இவ ஒரு மான்ஸ்டரா யோகாயான்னு தெரியல. அவன் சொன்ன எல்லாமே உண்மைதான் போல இருக்கு. இதுக்கப்புறம் நான் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ வந்து அடிக்கிறா. பார்த்தா அவளுக்கு எதுவுமே ஆகல. திருப்பி அவ அடிக்க வரவும் அதுல இருந்து அவ தப்பிச்சிடறா. இதுக்காக தாண்டி நான் உன்னை இங்கிருந்து போக சொன்னேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஸ்டீல் லேடி அடிச்சு தள்ளிடுறா. நம்ம ஹீரோயின் திருப்பி எழுந்து போயிட்டு அவ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவளும் திடீர்னு அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறா. இவ எப்படி அந்த பேயை அடிச்சா? ஒருவேளை இவளும் மனுஷி இல்லையா? இந்த இடத்துல நடந்த விஷயத்த பத்தியும் என்ன பத்தியும் போலீஸ் கிட்ட சொல்லாதீங்க, இத பத்தி எனக்கு இன்னும் தெளிவா சொல்லுன்னு சொல்லிட்டு அவளுடைய போலீஸ் ஐடி கார்டை காட்டுறா. அவளும் அந்த ஐடி கார்டை பார்த்துட்டு, என்னது சாக்கியா? உன்னுடைய முடியெல்லாம் சின்னதா இருக்கு, அது மட்டும் இல்லாம உன்னுடைய வெயிட்டும் குறைஞ்சிருச்சு, நீதான் சாக்கின்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்தி இருக்க மாட்டேன். அந்த ஸ்டீல் லேடி கையெல்லாம் உன்னை சாக விட்டுருப்பனே, உனக்கு எப்படி என்ன தெரியும்? இது முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஒருத்தர்
இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கவே இல்ல. என்னுடைய பேரு வந்து கொட்டக்கோ குரோக்கோவுடைய கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு நான் தான். அப்படியே 2 பேரும் ஹீரோவுடைய எக்ஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரி, நீ இதுக்கு முன்னாடி அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னது எல்லாம் பொய் தானே? யாரு சொன்னாங்க பொய்ன்னு? நீ வேணும்னா போட்டோவை பாரு, நானும் சென்பாய் ஒன்ன போட்டோ எடுத்து வச்சிருக்கோம். சரி, இப்ப கூரோ எப்படி இருக்கான்? நீ அவனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதால அவன் ஜாப்புக்கு போவாம வெட்டியா தான் சுத்திக்கிட்டு இருக்கான். நாங்களும் மேரேஜ் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியாவுல தான் இருந்தோம். ஆனா இன்னும் நீங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கல. நீ கூரோ சென்பாயும் விட்டு ஓடி வந்துட்டல்ல. ஆனா மனுஷங்களோட மூளை நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? சரி, நீ உண்மையிலே யாருன்றத என்கிட்ட சொல்லு. நான் தான் காடஸ் ஆஃப் விஸ்டம், யோகாய், அயாகாஷி, ஸ்பெக்டர்ஸ், அப்புறம் மத்த கிரியேச்சருங்களுக்கு எல்லாம் வர பிரச்சனையை நான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப ரொம்ப முக்கியமான விஷயமே அந்த ஸ்டில் லேடி நானாசனை பத்தினதான். போலீஸ் இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா இல்லையா? ஆல்ரெடி நாங்களும் அதை பத்தி விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நான் கேள்விப்பட்டதை விட அந்த ஸ்டில் லேடி நானாசன் ரொம்ப கொடூரமானவளா இருப்பா போல தெரியுது. நம்ம மட்டும் அவளை தடுத்து நிறுத்தலன்னா இன்னும் எவ்வளவு கொலைகளை பண்ணுவாளோ தெரியல. சீக்கிரமாவே இந்த விஷயத்த முடிவுக்கு கொண்டுகிட்டு வரணும். ஏன்னா அவ வந்ததுல இருந்து பல கிரியேச்சருங்களுக்கு ஒரே பயமா இருக்கான். இந்த விஷயத்த எப்படியாவது சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்க. ஆனா குரோக்காவை பார்த்துதான் யோகாய் மத்த கிரியேச்சருங்க எல்லாம் பயப்படும் இல்ல, அதனால அவனையே நீ ஹெல்ப்புக்கு கூப்பிடக்கூடாது. அட்ட, நான் இன்னைக்கே இந்த விஷயத்த முடிக்கிறேன். நீ சொன்னது உண்மையிலே ரொம்ப நல்ல ஐடியா. நான் அவனை போயிட்டு இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி இன்வைட் பண்ண போறேன். ஆனா அவன் ஒரு மான்ஸ்டர்னு தெரிஞ்சும் எதுக்காக அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க? என்ன காப்பாக்கு பயந்துட்டு அவனை விட்டுட்டு ஓடுற ஆளு கிடையாது நான். இவ பண்றது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா நான் நிச்சயமா சொல்லுவேன், இவ உண்மையிலே கூரோவை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. அந்த ஸ்டீல் லேடியோடைய பிரச்சனையை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா முடிக்கிறேன். ஒருவேளை அவ கண்ணுல நீ மாட்டிக்கிட்டனா அந்த இடத்துல நிக்காம தப்பிச்சு ஓடி போயிடு. நீ காஃபி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கூரோவும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப உனக்கு இன்விடேஷன் அனுப்பி வைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல. திருப்பி அவளை பார்க்கவே கூடாது. உண்மையிலேயே இந்த வியூ ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஸ்டீல் லேடி நானசன் திருப்பி எந்த இடத்துல தோன்றுவாளோ தெரியலையே. அப்படியே அவளை உட்காந்துக்கிட்டு கரீனா நானசனை பத்தி சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அதெல்லாம் அவளை பத்தின எல்லா டீட்டெயிலும் வந்துகிட்டு இருக்கு. அவ எப்படி இருந்தா, எப்படி சினிமா இண்டஸ்ட்ரி உள்ளார வந்தா, எப்படி அவ பெரிய ஆளா ஆவனான்ற எல்லா டீட்டெயிலும் அதுல வந்துருது. ஆனா கரீனா நானசன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் ஸ்டீல் லேடி இந்த உலகத்து உள்ளார வந்தா. என்ன ஸ்டீல் லேடி நானசனுக்குன்னு எவனோ ஒருத்தன் வெப்சைட் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கானே. கரீனாவுடைய அப்பா ஆக்சிடென்டா இறந்து போயிட்டாரு. ஆனா அவர் மேல இருக்கிற அதிகமான பாலிசி அமௌண்ட்டுக்காக தான் அவன் சொந்த அப்பாவே சாவடிச்சுட்டானோ சில ரூம்ஸுங்க போய்கிட்டு இருக்கு. ஆனா சில நாட்கள் கழிச்சு அவளும் அவ தங்கி இருந்த ஹோட்டல் பக்கத்துல இறந்து போயிட்டு இருந்தா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா என்னால பேய்ங்க கூட எல்லாம் பேச முடியும். ஆனா இந்த ஸ்டீல் லேடி நானசன் ரொம்ப டிஃப்ரெண்டானவன். நான் இவகிட்ட பேசணும் ட்ரை பண்றான். ஆனா அவ எதுவுமே ரிப்ளை கொடுக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு இவளை யாரோ ஒரு பப்பட்டு மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த போட்டோவை வரைஞ்சவங்க அவளை நேரில் பார்த்த மாதிரி அக்யூரேட்டா வரைஞ்சிருக்காங்களே. ஆனா இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு போலீஸோட ஹெல்ப் வேணுமே. நான் திருப்பி எப்படி அவகிட்ட போய் ஹெல்ப் கேட்பேன்? அப்படி இந்த பக்கம் பார்த்தா இவளும் அதை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. என்னவோ சவுண்டு கேக்குதுன்னு அவளும் ஜன்னலை ஓபன் பண்ண நம்ம ஹீரோ என்ன ஸ்பிரிட்டுங்க அங்க வந்து நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவ பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சான். அங்க ஒன் லெக் இருக்கிற லேடி அனுப்பி தான் இங்க வந்திருக்கோம். அவங்க எப்படி ஸ்டீல் லேடி நானே சன்ன தோக்கடி இன்னொரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆனா உயிரோட வாழ்ந்துகிட்டு இருந்த கரீனா நானசனை பத்தின டீட்டெயில் அவங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு அவங்க கேட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு கோஸ்ட் வந்துட்டு ஸ்டீல் லேடி நானசன் திருப்பி வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம ஹீரோயினா சைக்கிள் எடுத்துக்கிட்டு வந்தா நம்ம ஹீரோ தான் அந்த ஸ்டீல் லேடி நானசன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு சென்பாய் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவ்வளோ மறைஞ்சிக்கிட்டு இருக்க. பார்த்தா அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க என்னடி மறைஞ்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்குன்னு கேட்கவும் அப்படியே அவங்க 2 பேரும் சண்டை போறத பார்த்துட்டு நம்ம அவனை காப்பாத்தி ஆகணும்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, அவரே அதை சமாளிச்சுக்குவாரு. அப்படியே அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த ஸ்டீல் லேடி வந்து நம்ம ஹீரோவை அடிச்சு அவனை சாவடிச்சாரான். என்ன குரோ சென்பாய் செத்து போய் மொத தடவையா நீ பாக்குறியா? ஆமா. அப்புறம் எதுக்காக நீ குரோ சென்பாயை விட்டு ஓடி போன? ஏன்னா இன்னைக்கு அவனுடைய கையை துண்டா போச்சு. பார்த்தா திருப்பி அவனுடைய கையை சரியாகி எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துகிட்டான். திருப்பி நம்ம ஹீரோ பயப்படிய மாறிட்டு நம்ம ஸ்டீல் லேடியை வந்து டைட்டா பிடிச்சிக்கிறான். என்ன நடக்குது இங்க? அந்த ஸ்டீல் அவன் மேல படவே இல்ல. குரோ சென்பாய் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, காக்கி சன்னிக்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லவே இல்லைன்னு சொன்னாரு. உண்மையிலே அவருக்கு என்ன ஆச்சுன்னா கூடான், அதாவது தலை மட்டும் பார்க்க மனுஷ மாதிரி இருக்கும், உடம்பு மாட்டோடைய உடம்பா இருக்கும். அதோடைய பெரிய சாப்பிட சொல்லி அவங்க ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு பல பேருங்க இறந்து போயிட்டாங்க. அதனால இதை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மெர்மைடோடைய ஃபிளஷும் கூடானோடைய ஃபிளஷும் சாப்பிட்றதுக்காக கொடுத்துட்டாங்க. அதுலயும் பல பேர் இறந்து போயிட்டாங்க. பாட்டி எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. உனக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு
இருக்காடா? அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். கடைசியா எப்படியோ நான் இதை செஞ்சு முடிச்சுட்டேன். சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால ஹீரோவை குத்திடுறா. அப்படியே நம்ம ஹீரோவோ உயிரோட வெளியில வந்துட்டு குச்சியை வச்சு அவனுடைய கையில அவனே குத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோடைய கசின் அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த இடத்துல நிறைய ஃபயர் ஃபிளைஸ் இருக்கு, என் கூட பார்க்க வரையாடான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ கூடவே கிளம்பி போயிடுறோம். அப்படியே பிரசன்ட் லைஃபுக்கு வந்தா நம்ம ஹீரோவோ ஸ்டீல் லேடியோடைய கதையை முடிச்சிடறோம். பார்த்தா திருப்பி அவளும் உயிரோட வந்தாரா. குரோ சென்பாய் நம்ம இவளை அப்புறமா தோக்கடிச்சுக்கலாம் வாங்க போலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டு ஸ்டீல் லேடியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா போலீஸ்காரனும் உட்காந்துக்கிட்டு அந்த ஸ்டீல் லேடியோடைய விக்கிபீடியாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் ஹீரோடைய எக்ஸிக்கிட்டு அந்த ஸ்டீல் லேடி நானசனை பத்தின இருக்கிற டாக்குமெண்ட்டை கண்டுபிடிச்சிடறா. ஒழுங்கா நீயே இப்ப இதுல இருக்கிற விஷயத்த சொல்றியா இல்ல நானே தெரிஞ்சுக்கிட்டுமா? சரி நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை பத்தி சொல்ல ஆரம்பிச்சரா. அவ யாருக்கும் தெரியாம சிகரெட் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரப்பதான் சைட்ல நிக்க வச்சிருந்த ஸ்டீல் வந்து அவளுடைய முகத்துல விழுந்ததா சொல்றாங்க. ஒருவேளை அவ அந்த இடத்துக்கு வேற எதனா காரணத்துக்காக வந்து இருக்கிறப்ப யாருன்னா அந்த ஸ்டீலை தள்ளி விட்டு அவளுடைய கதையை முடிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. எங்களுடைய முதல் சஸ்பெக்ட் யாருன்னா அவளுடைய அக்கா தான். ஏன்னா அவ தான் அவளுடைய அப்பாவை சாவடிச்சதா மேனசன் பல பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கா. சரி எங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போன ஹீரோயின் சொல்ல ஹீரோவுடைய எக்ஸும் வேற இல்லாம அவளை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. அப்படியே நம்ம ஹீரோயினும் மேஜிக்கை யூஸ் பண்ணி கோஸ்ட் அந்த இடத்துக்கு சமன் பண்றான். யார நீ இப்ப இங்க வர சொல்லி இருக்க? இந்த நடுராத்திரியில நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ லேடி நீங்களா? நான் வாங்கிட்டு ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். 19 வயசுல செத்து போனாலே அவளை பத்தி உனக்கு தெரியுமா? கண்டிப்பா நீங்க கரீனா நானசனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ எப்படி செத்து போனான்னு நான் நல்லாவே பார்த்தேன். அன்னைக்கு ஒரு நாள் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அவன் மட்டும் தனியா வந்து சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல தான் அந்த ஸ்டீல் எல்லாம் அவன் மேல விழுற மாதிரி போச்சு. ஆனா அவ அதுல இருந்து தப்பிக்கணும்னு கொஞ்சம் கூட ட்ரை பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சூசைடா தான் இருக்கணும். நான் மட்டும் ஸ்ட்ராங்கா நாளா இருந்தா அவளை நான் காப்பாத்திருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பேயும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிட்டு என்னால நம்ப முடியாதுன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி விடு, நம்ம கூட கூரோ சென்பாய் இருக்காரு, கண்டிப்பா நம்ம அவளை தடுத்து நிறுத்திடலான்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி குட் நைட்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. ஃபியூச்சர்ன்றது பல வழியா பிரிஞ்சிருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு எந்த வழி வேணும்ன்றத கூடான் பவர் மூலியமா சூஸ் பண்ணிக்க முடியும். என்ன கூடான் பவர் மூலியமா ஃபியூச்சரை நம்மளால சூஸ் பண்ணிக்க முடியுமா? அப்படின்னா கூடான் உண்மையில ரொம்ப சக்தி வாய்ந்ததான் போல இருக்கு. கூடான்ல பல விதமா ஃபியூச்சருங்க பிரிஞ்சு போயிட்டு இருக்கும். ஆனா என்னால இது வரைக்கும் அதோடைய எந்த தொட முடியல. ஒருவேளை நான் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்ப நீ இறந்து போயிட்டனா என்ன பண்றது? ஒரு வாரமா என்ன தனியா விட்டு போயிட்டு இப்ப என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? ஒருவேளை சென்பாய் சொன்ன மாதிரி அவரால் அந்த கரெக்டான ஃபியூச்சரை பிடிக்க முடிஞ்சா ஸ்டீல் லேடி நானசனை தோக்கடிச்சு அவரால் ஜெயிக்க முடியும். அதுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியே தீருவேன். சீனை கட் பண்ணா நான் ஒரு போலீஸ், இந்த நேரத்துல இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாரும் சொல்ற மாதிரி உண்மையிலே இவளுக்கு முகன்றது ஒண்ணு இல்லவே இல்ல. கூடவே ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஸ்டீலையும் கையில வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன இவ என்ன அடிக்க வராளா? அப்ப எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவளை அடிக்க போவ. அவளுக்கு எதுவுமே ஆகல. அதை பார்த்து அவனும் ஷாக் ஆவ. அவ டக்குன்னு ஸ்டீலை யூஸ் பண்ணி அவளுடைய கதையை முடிச்சிடறா. அப்படியே சீனை கட் பண்ணா இன்னைக்கு ஸ்டீல் லேடி நானசனை பத்தி எதனா விஷயம் தெரிஞ்சிச்சான்னு எவனோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸ்டீல் லேடி நானசன் வந்து இன்னைக்கு ஒரு விக்டிமை சாவடிச்சுட்டாங்க அப்படின்னு ஹீரோவுடைய கசின் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே அடுத்த நாள் போய் இது விடிஞ்சிருது. நம்மளுடைய போலீஸ் டெரடா இறந்து போயிட்டாரு. நேத்து நைட்டு நீங்க எங்க இருந்தீங்கன்னு அவகிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அவ்வளோ நேத்து நைட்டு நான் மட்டும்தான் தனியா வீட்டுல இருந்தேன்னு சொல்றா. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் அந்த ஸ்டீல் லேடி பண்ண கொலையை பத்தி வெப்சைட்ல பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ஸ்வீட்டை சாப்பிடு, அப்பதான் உன்னுடைய பிளட் சுகர் மெயின்டைனா இருக்கும். சரி அந்த ஸ்டீல் லேடியை பத்தி எதனா விஷயம் தெரிஞ்சிச்சா? அது வந்து இன்னைக்கு காலையிலன்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க. திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்கவும் அப்படியே நம்ம ஹீரோயினும் கண்ணு காலு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ரெடியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுடைய எக்ஸ் வரா. அந்த ஸ்டீல் லேடி தான் டெரடாவோடைய சாவுக்கு காரணமா? ஆமா, என்னுடைய கோஸ்ட் ஃப்ரெண்டு அதை நேராவே பார்த்துட்டு என்கிட்ட வந்து காலையில தான் சொன்னான். அப்படின்னா அவரும் ஒரு பேயா மாறிடுவாரா? செத்து போற எல்லாருமே பேயெல்லாம் மாற முடியாது. ஏய் நீ சொன்னதை வச்சு எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு. நம்ம மட்டும் இந்த மெசேஜை பாக்குறவங்க எல்லாம் இது ஸ்டீல் லேடி நானசன் பண்ண கொலை இல்ல, இது ஒரு நார்மலான ஆக்சிடென்ட் தான் புரிய வச்சுட்டோம்னா அவன் மேல இருக்கிற பயமும் எல்லாருக்கும் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சென்பாயால ஃபியூச்சரை ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா நிறைய இடத்துல செக்யூரிட்டி கேமரா இருக்கு. அதில் அவளுடைய ஃபுட்டேஜ் கிடைச்சி யாருன்னா எடுத்து இன்டர்நெட்ல விட்டுட்டாங்கன்னா எல்லாரும் அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்களே. அப்படின்னா இனி
நைட்டே இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவை கொண்டுகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்ல ஸ்டீல் லேடியை பத்தி கேட்டு இருக்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோயின் பதில் சொல்லிக்கிட்டு இருந்துட்டு ஒன்றும் முடியாம படுத்துக்கிறோம். இது முன்னாடி நீ என்கிட்ட நம்மளுக்கு எந்த ஃபியூச்சர் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னல, அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரச்சனையும் நம்மளுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு இதுக்கு கண்டிப்பா ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ சொல்றதும் சரிதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவளுடைய பவர் யூஸ் பண்ணி என்னவோ பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்ன்றதுக்கு நான் 4 வழியை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்ல நம்ம ஹீரோவோ அப்படியே வந்து நம்ம ஹீரோயினை தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். சரி, எனக்கு தூக்கமா வருது, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், ஞாபகமா என்ன 9 மணிக்கா எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா தூங்குறா. சரி, இவ எழுந்ததுக்கு அப்புறம் பசிக்குதுன்னு சொல்லுவா. எனக்கு தெரிஞ்சு உனக்கும் பசி எடுக்கும்னு நினைக்கிறேன், சரி நம்ம வெளியில போய் சாப்பிட்டு வரலாமா? சரி, ஸ்டீல் லேடி உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா என்னடா பண்ணுவ, வேற என்ன பண்றது, திருப்பி அவ எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு அவளை தடுத்து நிறுத்துறது தான். அப்புறம் என்ன, நீங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல, அவ கூட வெளியில போறதுக்கே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. உண்மையை சொல்லணும்னா அவளை பத்தி சொல்றதுக்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்ல. ஆனா அவ உன்னோட ஆப்போசிட் டைப் கேரக்டரா இருக்கா. அம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்படின்னா இதுக்கப்புறம் நீ ரீகசன் பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப எதுக்காக தேவையில்லாம அவளை உள்ளார இழுக்கிற? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ரீகசன் தானே உனக்கு ஏத்த டைப். அப்படியே அந்த ரீகசன் யாருன்றத அவளுக்குள்ளாரே சொல்ல ஆரம்பிச்சிடா. ரீகசன் வந்து குரோசனுடைய கசின்னு 3 வருஷம் அவனை விட பெரியவ. அவ ரொம்ப நாளா ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தா. அப்படியே 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. உண்மையிலே இவ பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இவ தான் குரோக்காவோடைய ஃபர்ஸ்ட் லவ்வா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்படியே அவளை பார்த்து மறைக்க அவ அப்படியே லைட்டா பயந்துடுறா. இவ பார்க்க உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கா. இவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு சாக்கி இமுரா. அவளை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் இவங்களை பார்த்துக்காக தான் வந்தேன். அதான் பார்த்துட்டேன்ல, நான் கீழே போய் காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ பேச வேண்டியதை பேசிட்டு வா, நான் உனக்காக கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே பிரசன்ட் லைஃப்க்கு வந்தா ராகிசன் இறந்து போனது உனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கும். உண்மையை சொல்லணும்னா இன்னும் ராகிசன் இறந்து போகல. அது மட்டும் இல்லாம அவ என்னுடைய கசின். அப்படின்னா சாகுராகாவா ஃபேமிலியில இன்னொரு மெம்பர் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு அவளை உள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன, தூங்கிக்கிட்டு இருந்த 1.5 மணி நேரத்துல இவங்க 2 பேரும் தனியா போயிட்டு வந்திருக்காங்க. இது என்னால நம்பவே முடியல. இதை சாப்பிடுறது மூலியமா உன்னுடைய நியூட்ரிஷன் அதிகரிக்கும். சரி, அந்த ஸ்டீல் லேடி வரதுக்கான டைம் ஆயிடுச்சு. அவ வந்தா நான் சிக்னல் கொடுக்குறேன், அப்ப வாங்க. சரி, அப்ப நாங்க காரிலே வெயிட் பண்றோம்னு சாக்கி சொல்றோம். என்ன, இவங்க 2 பேரும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. ஆனா நான் தூங்கிக்கிட்டு இருந்த நேரத்துல இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. இவானாக்கா, நீ ராகிசன்னை இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கியா? நான் சந்திச்சிருக்கேன். அப்படின்னா அவ அந்த கூட ஃபிளஷ் சாப்பிட்ட விஷயம் உனக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம இப்ப அவ எங்க இருக்கிறான்றதும் உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியுமே. அவ இப்ப என்னுடைய மேன்ஷன்ல தான் இருக்கா. ஆனா எதுக்காக அவளை உன்னுடைய வீட்டுல தங்க வச்சிருக்க? குரோகோ சென்பாயோடைய கேர்ள் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு அவளை குரோகோ சென்பாய் கூட ஒன்னா இருக்க விட்டுருவனா? அது மட்டும் இல்லாம அவ பல டைம் சூசைட் பண்ணிக்கிட்டு சாவணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்ததால அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டருங்க, நீங்க எப்ப இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போவீங்கன்னு கேட்கவும், நீங்க சொல்ல வரது எனக்கு புரியுது. என்னுடைய பொருளை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டு என்னுடைய கசினுக்கு கால் பண்ணுங்க, நான் இங்கிருந்து கிளம்பிடுறேன்னு சொன்னோம். சரி ராகிசன், நீ டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் எங்க போய் தங்குவேன்? நான் எங்க போவேனா? உன் கூட தான்டா தங்க போறேன். என்ன, என்னுடைய இடம் சின்னதா இருக்கும், அங்கெல்லாம் உன்னால தங்க முடியாது. நான் உனக்காக வீட்டு வேலையெல்லாம் செய்யறேன்டா. என்ன, எனக்காக வீட்டு வேலை செய்யறியான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா, நான் எதனா தப்பா சொல்லிட்டேன்னா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்ல, என்கிட்ட ஒரே பெட்டு தான் இருக்கு. சரி, நான் இவானா கிட்ட ஹெல்ப் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்க. சரி, அவளை நான் என்னுடைய மேன்ஷன்ல தங்க வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம். உனக்காக நான் வீட்டு வேலைகளையும் செய்வேன். என்ன வீட்டு வேலைங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல வச்சு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம சரி நீ சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நான் இமிடியேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவளை பிக்கப் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். ஆனா உண்மையிலே அவளுக்கு என்ன பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நானும் ரோசனும் ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்க்க போனப்ப அவருக்கு மேட்ச் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டா அவரும் அதுக்கு ஆமான்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா அந்த ராகிசன் நம்ம 2 பேரையும் வச்சு கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காளான்னு சாக்கிசன் சொல்றான். இருந்தாலும் நானும் ராகிசன் ஒன்னும் பர்த்டே பார்ட்டி எல்லாம் கொண்டாடணும். ஆனா அவ 1 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ வேலை கிடைச்சிருச்சு, நான் அங்கேயே போய் தங்கிக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து எந்த ஒரு காலும் வரல. அதுக்கப்புறம் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும்தான் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டீல் லேடிக்கு பின்னாடி ரீகாசன் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம குரோசன் நீ கூப்பிட்டதுனாலதான் இங்க வந்திருக்கான். ஆனா அவனும் ரீகாசனை பார்த்து என்னவோ பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அது என்னன்றது தான் நம்மளுக்கு தெரியல. ரீகாசன் வந்து என்னுடைய இடத்துல
இருந்தப்ப என்னுடைய கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா அவ எதை பத்தி பாக்குறேன்றத நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த மான்ஸ்டருங்க வந்து என்கிட்ட சொல்லி தான் இந்த ஸ்டீல் லேடியை பத்தி எனக்கு தெரிய வரும். அதுக்கப்புறமா நான் அந்த விக்கிபீடியாவில் செக் பண்ணி பார்த்துப்பா அதில் இருந்த பிக்சர் வந்து ரீகாசன் வரைஞ்ச பிக்சர் மாதிரியே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவ தான் இந்த விக்கிபீடியா பேஜை ஓபன் பண்ணி இந்த பிக்சரையும் வச்சு அவளுக்கு ஸ்டீல் லேடின்ற ஒரு பேரையும் கொடுத்து இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா ராக்கிசன் செத்து போறது மூலயமா அவ ஸ்டீல் லேடியா மாறுவான்னு சொல்ல வரையா? ஆமா, ராக்கிசன் சாவரப்பெல்லாம் அவளுக்கு வேணுன்ற ஃபியூச்சரை சூஸ் பண்ணி அவ ஸ்டீல் லேடியா மாறி யார் யாரெல்லாம் சாவடிக்கணும்னு நினைக்கிறாளோ அவ சாவடிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா எதுக்காக அவ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஆனா குரோ சென்பாயோ அவ என்னதான் பண்றான்றத பார்த்தலாம். அவ எத்தனை தடவை தான் ஃபியூச்சருங்களை சூஸ் பண்றா, அதுக்கப்புறம் அவ எத்தனை தடவை ஸ்டீல் லேடியா மாறினாலும் அவளை எப்படியாவது சமாளிச்சாகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கவும் அந்த இடத்துக்கு ஒரு பூனை வந்துட்டு அந்த திருப்பி எங்க வரப்போறான்றத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் வாங்க போலான்னு சொல்ல அப்படியே நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இன்னைக்கு யாருன்னா சாவ போறாங்களான்னு எவனோ கேட்க ஆமான்னு சொல்லிட்டு அவளுடைய கைத்தை அறுத்துக்கிட்டு ஸ்டீல் லேடியோடைய உடம்புக்குள்ளார வந்துடுறா. அப்படியே அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. குரோ நான் உங்களை தான் நம்பி இருக்கேன், இவாக்னா நானும் ஒன்னை தான் நம்பி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அப்படியே போயிட்டு அந்த ஸ்டீல் லேடி கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த மெசேஜ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம மட்டும் இது எல்லாம் ஃபேக்கான ஒரு விஷயம் கோஸ்ட் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பேலன்ஸ் ரேட்டை சமமா வர வச்சுட்டோம்னா கண்டிப்பா நம்மளால அந்த ஸ்டீல் லேடியை தோக்கடிக்க முடியும். இப்ப நான் பண்ண போற வேலையை மட்டும் பாருன்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஸ்டீல் லேடி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அது ஃபேக்கான விஷயம் எவனோ ஒரு தான் அப்படி கிரியேட் பண்ணி இருக்கான். அந்த கேஸ போலீஸ் டேரடா விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஸ்டீல் லேடியா பார்த்ததா சொல்லி அவரை அந்த பெட்ரோல் பங்குக்கு வர சொல்லி இருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் அந்த இடத்துல ஒரு கல்லை செட் பண்ணி வச்சுட்டான். அவர் கரெக்டா அந்த இடத்துக்கு வரவும் அவன் அந்த கல்லை ரிலீஸ் பண்ணி அவரை சாவடிச்சுட்டான். அப்படி நம்ம ஹீரோயினும் சொந்த கதையை கிரியேட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ அவகிட்ட அடி வாங்கி செத்து போயிடுறான். பார்த்தா அந்த ஃபியூச்சர் பார்த்துன்ற இடத்துக்குள்ளார வந்துடுறான். அவளுடைய கசின் அங்க இருக்கிறத பார்த்துட்டு கூப்பிட்டா அவ டக்குன்னு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். ஸ்டீல் லேடின்னு ஒண்ணு இல்லைன்றது எனக்கும் ரீகாசனுக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவன் அது எல்லாரும் நம்பணுன்றதுக்காக என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த ஸ்டீல் லேடி மட்டும் இல்லைன்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நம்ம அவளை சீக்கிரமாவே அழிச்சிடலாம். நீ வேணும்னா பாரு, கண்டிப்பா இதெல்லாம் நான் தான் ஜெயிக்க போறேன்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ ஸ்டீல் லேடியை போட்டு அடிக்க, அவளும் நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க, அப்படியே ரெண்டு பேருக்குள்ளார பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. கரீனா நானன் சென்தா அவளுடைய அப்பாவை சாவடிச்சதா சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அவருடைய அப்பா அவ செத்து போனதுக்கு அப்புறம் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் அவ பேயா மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா. அதனால அவளுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கலான்னு நம்ம ஹீரோயினும் அந்த ஸ்டீல் லேடி வெப்சைட்ல கதையை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா ஸ்டீல் லேடி நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மட்டும் விட்டுருவானா, அவளை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சாராம். பார்த்தா ரீகாசன் அந்த ஃபியூச்சரை சூஸ் பண்ற பாத்துலாம் நடந்து போய்கிட்டு இருக்கா. என்னதான் இப்ப அந்த ரீகாசன் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை இது எல்லாத்தையும் அவ ஏற்கனவே பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காளா? எல்லாமே கரெக்டா போய்கிட்டு இருக்கு. இப்ப என்னுடைய ஃபைனல் அட்டாக்க லான்ச் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ வேக வேகமா அதில் ஓடி வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஃபியூச்சர்ல அவன் கையை விட்டு போகவும் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம உண்மையா கண்டுபிடிச்சு கண்டிப்பா அந்த ஸ்டீல் லேடி அழிப்போம். இப்ப ஃபைனல் மூவ்க்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு திருப்பி சாட் பாக்ஸுக்குள்ளார வந்துட்டு அவ டிசப்பாயின்ட்மெண்டா இருந்த டைமிங்ல ஒரு பொண்ணு அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போனா அவ பார்க்க அவள மாதிரியே இருந்தா. அது மட்டும் இல்லாம அவளுடைய ஹேர் ஸ்டைல், அவளுடைய பிசிக்கல் பாடி எல்லாமே பார்க்க அவள மாதிரியே இருந்ததால அவளை கூட்டிக்கிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டு இருந்து அவளுக்கு சில ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவ இருந்த ரூம்ல அவளுடைய ஃபிங்கர் பிரிண்ட வச்சுட்டு அவளுடைய ஹேருக்கும் கலரை கொடுத்துட்டு அவளுடைய ஃபேஸையும் மாத்தி விட்டுறா. அது மூலியமா அவ பார்க்க கரீனா நானசன் மாதிரியே மாறிடுறா. அதுக்கப்புறம் அவ இருந்த இடத்துல இவ மேக்கப் போட்டுக்கிட்டு அவள மாதிரியே மாறிடுறா. சரி, அதுவும் அந்த இடம் தெரியுது இல்ல, அந்த இடத்துக்கு இன்னைக்கு நைட்டு என்ன பாக்குறதுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நைட் அவளை அந்த இடத்துக்கு வர வச்சு அவளை அடிச்சு கீழே தள்ளிட்டு சைட்ல இருந்த ஸ்டீலுங்களை தள்ளி அவளை சாவடிச்சுட்டா. அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்த பாஸ்போர்ட் அவளை பத்தின டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டா. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கரீனா சன் இன்னும் சாகல, அவ உயிரோட தான் இருக்கா. ஸ்டீல் லேடி நானசன்ன்றது உண்மையே இல்ல, அது ஒரு பொய்யான விஷயம். ஆனா எதுக்காக அவ அந்த போலீஸ போய் சாவடிக்க போறான்னு எவனோ ஒருத்தன் கேட்க, ஏன்னா அவர் லேட் டைம்ல வெளியில போற நேரத்துல அவ அந்த இடத்துல தனியா நின்னுகிட்டு இருக்கவும் அவளுடையது பெருசா இருக்கிறத பார்த்துட்டு பார்க்க ஸ்டீல் லேடி இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட் ஆகி அவகிட்ட போய் விசாரிக்கிற டைமிங்ல இவரு நம்மளை பத்தி கண்டுபிடிச்சிருவாரோன்னு சொல்லிட்டு அவரை அடிச்சு தள்ளிட்டு சைட்ல
கையில இருந்த கல்லு மூலியமா அவருடைய மூஞ்ச நசுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருப்பா. அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த சாட் பாக்ஸ்ல எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னடி நீ இவ்வளவு பயங்கரமா போய் சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த ஸ்டில் எடுத்து ஸ்டில் லேடியோடைய மூஞ்சிலே குத்த அவளுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சு அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறா. ரீகாசனுக்கு இருந்த சப்போர்ட் எல்லாம் இப்ப குறைஞ்சு போயிடுச்சு. அட நம்மளுக்கு ரீகாசன் ஒரு மெயில் அனுப்பியிருக்கா, என்ன இது குருகாசன் பையோடைய லேப்டாப், இதுல என்ன போட்டிருக்குன்னா இந்த டைம் வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம், அடுத்த தடவை நம்ம சந்திக்கலாம்னு போட்டிருக்கு. அப்படியே நம்ம ஹீரோயினா அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோவும் அப்படியே உயிரோட எழுந்து வந்துடுறான். நீங்க பல டைம் செத்து திருப்பி உயிரோட வந்ததுனால எனர்ஜி எல்லாம் குறைஞ்சு போயிருக்கும், அதனால இதை சாப்பிடுங்க. ஆஹா, ஸ்டீல் லேடி காணாம போயிட்டா, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்தா அப்படியே அந்த இடத்த சுத்தி பல பேஸ்ட்டுங்க வர ஆரம்பிச்சிருது. எங்க லேடின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு கொண்டாடுதுங்க. சரி வா நம்ம வீட்டுக்கு போலான்னு நம்மளோட ஹீரோ சொல்றோம். ஏன் நான் கொஞ்ச நேரம் பாட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு வரேன்னு, அது மட்டும் சாக்கி அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா அவ கொஞ்ச நேரத்துல பயத்திலே செத்து போயிடுவான்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சாரி சாக்கி, அந்த ராகேஷ் என்ன தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, என்ன பண்றது, உன்னோடைய எபிலிட்டி மூலியமா தான் இப்ப நீ எல்லாரையுமே காப்பாத்திருக்க, ஆனா ஃபியூச்சர்ல உன்னுடைய சக்தியாலே எல்லாரையும் காப்பாற்ற முடியாதுன்னு தாண்டா நான் நினைக்கிறேன். அவர் ஸ்டீல் லேடிய பத்தி சர்ச் பண்ணா எதுவும் வராது, வெறும் எரர் மட்டும்தான் வரும்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவுடைய எக்ஸோ அந்த டெரடோ போலீஸ் இறந்து போன இடத்துக்கு வந்துட்டு மரியாதை செலுத்திக்கிட்டு இருந்துட்டு திருப்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்க. சின்ன வயசுல ரீகாசன் எப்படி இருந்தான்னு கேட்கவும் அவ சின்ன வயசுலயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் நடந்துக்குவா, எனக்கு தெரிஞ்சு அவளுடைய மனசுல எப்பயும் ஒரு மான்ஸ்டர் இருந்துகிட்டே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்றோம். என்னடா உண்மையிலேயே நீ இந்த சைக்கிளை எனக்கு கொடுக்க போறியா? ஆமா, இதை நீயே வச்சுக்கொண்டு நம்மளுடைய ஹீரோ சொல்லவும் சரி நான் போயிட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு சைக்கிளை எடுத்துக்கிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறான். இருந்தாலும் நைட்டு நேரத்துல தனியா இந்த இடத்துக்கு வரத்துக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஆனா இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமானது. அப்படியே நம்ம ஹீரோயினும் குளிச்சுக்கிட்டு இருக்க, இவன் நான் எங்க இருக்கேன்னு நம்மளுடைய ஹீரோ வந்து கேட்கவும், சென்பாய் நான் இங்க தான் இருக்கேன் இதோ வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, நீங்க சாக்கி சென்னை தானே பார்த்துட்டு வரீங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் அவளை ஒன்றும் பார்க்கலன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்றோம். நீங்க அவளை தான் பார்த்துட்டு வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் வந்து சைக்கிளை கொடுத்துட்டு வரதுக்காக தான் போன, வேற எதுவும் இல்லை. முதல்ல உன்னுடைய தலையை தோட்டு, இல்லைன்னா உனக்கு சளி பிடிச்சிரும். எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என்கிட்ட மாத்திக்க கூட ட்ரெஸ் இல்லை, இப்படி எல்லாம் பண்ணாத. அப்படியே 2 பேரும் ரூமை வெக்கெட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவோ கையை கொடுக்குற மாதிரி போகவும் அவ கையை கொடுக்குற மாதிரி வந்துட்டு கையை கொடுக்காம இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஹீரோவை நினைச்சிங்களான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அப்படியே கூட நடந்து வர. அப்படியே நம்ம ஹீரோயினா ஹீரோவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு, இதுக்கப்புறமும் நீங்க என்னை விட்டு போயிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்றோம். இந்த உலகத்துல பல யோக்காய் பல கிரியேச்சருங்க இருக்கு, கண்டிப்பா அந்த ராகேஷன் புது கோஷ்ட உருவாக்கி என்னன்னா வெள்ளத்தனமா பண்ணணும்னு யோசிப்பா. அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவளு உள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு, குரோசன் பாய் இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப அற்புதமான நாளா இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன்னு ஹீரோ கிட்ட சொல்றா. அப்படியே இதோட இந்த அனிமோட ஃபர்ஸ்ட் சீசனை முடிச்சிடறாங்க. அப்படியே உங்களுக்கு பிடிச்ச எமோஜா கமெண்ட்ல போட்டுட்டு மறக்காம வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். See you guys.